உண்பவர்க்கு உணவுப் பொருள்களை விளைவித்துத் தருவதும் பருகுவார்க்கு தானும் ஒரு உணவுப் பொருளாக இருப்பதும் மழையாகும். இடைத்தரகர்கள் இன்புற்றிருக்க உழைத்த உழவனின் வயிறு மட்டும் பசியில் காய்கிறது. உழைத்து உழைத்து இனி ஒரு பயனும் இல்லை என்று உழவன் மட்டும் தலைக்கு கை கொடுத்து தரையில் படுத்து விட்டால் 3 வேளையும் மூக்கு பிடிக்க வயிறு புடைக்க உண்டு களித்து உலகை வலம் வரும் மனிதர்களால் மட்டுமில்லை, யாசகம் செய்து கிடைத்ததை வைத்து ஒருவேளை மட்டும் உண்டு வயிற்றை கழுவி வாழ்க்கை நடத்தும் பரதேசியால் கூட வாழ முடியாமல் இந்த உலகம் மாண்டு போகும். ஏனடா உழைக்கிறோம் என்று உழவனை மட்டும் ஏங்க வைத்து விடாதீர்கள். உழவனின் வலி உணர்ந்து உழவின் மகத்துவம் புரிந்து உழவை போற்றுவோம். உழவினார் கைமடங்கின் இல்லை, விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. ஒரு ஏழை கிழவியின் ஏக்கம். கிடைக்கவில்லை, இன்று ஒரு நாள் பொறுத்துக்கொள் என்றாலும் நீ பொறுப்பதில்லை. கிடைக்கிறது, 2 நாட்களுக்கு சேர்த்து எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் நீ கேட்பதில்லை. என் வறுமையின் வலி தெரியாமல் தினமும் பசி தந்து என்னை பாடாய்ப்படுத்தும் என் வயிறே, இந்த வறுமையில் உன்னோடு வாழ்வது கடினம். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. வறுமையின் வலி அறிவோம், இல்லாதவர் வயிற்றிற்கு உணவிடுவோம்.